Hi friends, good morning. It's Tuesday morning. As usual நம்மளுடைய டெய்லி vlog தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கும் ரைஸ்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு அதனால் முதல் நாளே பிளான் பண்ணிவிட்டு ஊர்லேருந்து அப்பா வந்து மொச்சக்காய் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த மொச்சக்காயை வந்துட்டு எல்லாம் தோல் உரித்து பயிரில் எடுத்து வாஷ் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஜீரகம் மிளகு அதெல்லாம் போட்டுட்டேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நல்ல சின்ன வெங்காயம் ஒரு கையளவு நல்லா வந்துட்டு உரித்து தோல் உரித்து அதை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு மொச்சக்காய் குழம்புக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வந்துட்டு 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு கட்டை பூண்டு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து மொச்சை பயிர் இருக்குல்லையா, அந்த பயிரையும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து 1/2 கப் துருவுனது அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். ஓரளவுக்கு வதங்கும் போதே நம்மளுடைய சாம்பார் தூள் இருக்குது இல்லையா, அந்த மசாலா பொடியை வந்துட்டு அது வந்துட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி 2 ஸ்பூன், இப்போ 1 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் குழம்பு வைக்கும்போது நம்ம வந்துட்டு அப்போ 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக இப்போ 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி அதை ஆற வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் திருப்பி வந்துட்டு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் கடுகு உளுந்தம் பருப்பும் நல்லா பொரியட்டும். இப்போ வந்துட்டு நம்ம வெங்காயம் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு தக்காளி அது எல்லாமே போட்டு வதக்கிட்டு கூடவே வந்து இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஒரு கிண்ணம் பயிர் இருக்கு இல்லையா, அந்த பயிர் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அது எல்லாத்தையும் போட்டு அது கூடவே நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கி விட்டு இப்போ 1 ஸ்பூன் குழம்பு மசாலா தூளும் அதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை வந்துட்டு மஞ்சத்தூளும் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் கருவாடு போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து மொச்சப்பயிர் கூட கருவாடு போடலை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி அந்த பயிரை நல்லா வேக விடலாம். ஸோ நான் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக விட்டுட்டே இருக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம வந்து அந்த 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சொல்லியிருந்தேன், நான் அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் நான். இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அந்த ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் தக்காளி அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதை அங்கங்கே வந்துட்டு வெங்காயம் தக்காளி தெரிகிற மாதிரி இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிட்டு அதையும் வந்துட்டு இந்த மொச்சக்காய் வேகுது இல்லையா, அது கூட நம்ம வந்து மொச்சக்காய் வெந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஒரு சின்ன சைஸ் புளி வந்து நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் வந்து அந்த புளி கரைசலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைசலை ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பும் நம்ம ஆட் பண்ணி நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதித்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். இதுக்கு சைடில் வந்துட்டு இன்றைக்கி காலையில் தோசை 2 பேர் கேட்டிருந்தாங்க, 2 பேர் வந்து சப்பாத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்கூலுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து சப்பாத்தி வந்து ஒரு பிரேக்குக்கு வேணும், இன்னொரு லஞ்சுக்கு வந்து ரைஸும் வேணும். ஸோ மார்னிங் வந்து தோசை சாப்பிட்ணும். ஸோ இத்தனையும் வந்துட்டு சைட் பை சைட் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நம்ம இறக்கும்போது எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்குமா கருவேப்பிலையை நல்லா தூவி நம்ம இறக்கி வச்சிடலாம். ஸோ எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம வந்து ஒரு மார்னிங் 9 o'clock போல் வந்து சப்பாத்திக்கு வந்துட்டு அந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதே போல் மத்தியானம் லஞ்சுக்கும் குழம்பு ரசம் எல்லாமே இருந்தது. கூடவே இன்றைக்கி வந்து மத்தி மீனும் ஊளி மீனும் வந்துட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். ஈவினிங் ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்துடுவாங்க, அதனால் புதுசாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸும் ட்ரை பண்ணியிருந்தேன். வாங்க காஜு பொட்டேட்டோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்துட்டு அதை வந்து விசில் போட்டு நம்ம இப்போ வேக வைக்கலாம். ரொம்பவுமே வேக விட்டுறாதீங்க. வந்துட்டு சின்ன சின்ன உருளைக்கிழங்கா இருக்கனால நான் வந்து இன்னைக்கு ஒரு 2 விசில் தான் விட்டதுக்கு 2 விசில். இது ஒரு பக்கமாக நம்ம எல்லாமே எடுத்து தனியாக வந்து அந்த உருளைக்கிழங்கெல்லாம் ஆறிட்டு இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம வந்துட்டு ஒரு பவுலில் நம்ம வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு 5 ஸ்பூன் பக்கம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாங்க. பீஸா சீசனிங் பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அது நம்ம 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அளவாக வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த பவுடர் எல்லாமே வந்து ட்ரையாக வந்து ஃபஸ்ட்டு நல்லா அதை எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு செமி சாலிட் லிக்விட் ஸ்டேஜ்க்கு வந்து இது எல்லாமே நல்லா வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும்.
பாருங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு இந்த மாதிரி லிக்விடாக இல்லாமல் இந்த மாதிரி செமி சாலிட் ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு உருளைக்கிழங்கும் இதை மாதிரி நல்லா வந்து அதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்துட்டு ஆயில் ஊற்றி வச்சுட்டு அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து அந்த லிக்விட் பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதில் ஒவ்வொரு உருளைக்கிழங்கையும் டிப் பண்ணி நம்ம அதை வந்து நம்ம அந்த ஆயிலில் போட்டு எடுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு இல்லையா, அந்த எண்ணெயில் நம்ம ஒவ்வொரு உருளைக்கிழங்கா நம்ம வந்து டிப் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி டிப் பண்ணி வச்சுருக்க எல்லா உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த உருளைக்கிழங்கு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு சைடு வந்து அதை எல்லா உருளைக்கிழங்கையும் திருப்பி விட்டுக்கலாம். அப்போ வந்து ஓரளவுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வந்து நல்லா நம்ம பாயில் பண்ணி தானே எடுத்திருக்கோம், அதனால இந்த மாதிரி நம்ம டீப் ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்பப்போ ஓப்பன் பண்ணும்போது தெரியும், அது வந்து சீக்கிரமாகவே உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம இன்னொரு சைடு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து மயோனீஸை வந்து நம்ம இன்னைக்கு நம்ம 1 கப் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டோம்னா கார்லிக் பவுடர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்துட்டு நம்ம வந்து இன்னைக்கு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். பீஸா சீசனிங் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து 6 ஸ்பூன் பக்கம் ஆட் பண்ணியிருக்கோம். சால்ட் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். மிளகுத்தூள் நம்ம ஒரு இன்னைக்கு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா இந்த பொடியோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து இந்த மயோனீஸில் வந்துட்டு நல்லா இறங்கணும். இந்த வந்து ஃப்ளேவர் வந்து எல்லாம் வந்து சூப்பராக நம்ம மயோனீஸில் இறங்கிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் வந்து சூப்பராக வந்து பொன்னிறமாக வந்தாச்சு. இது எல்லாமே நம்ம ஒரு பிளேட்டில் வந்து சூப்பராக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு உருளைக்கிழங்காக எடுத்து இதை வந்து பிளேட்டில் வந்து நம்ம சூப்பராக எடுத்து வச்சாச்சு. இப்போ எடுத்து வச்ச உருளைக்கிழங்குக்கு மேலே வந்து நம்ம அந்த மயோனீஸை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, எல்லா பொடிகளையும் போட்டு நல்லா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கு மேலேயும் நல்லா வந்துட்டு நம்ம வந்து நல்லா ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மயோனீஸ் வந்து அந்த உருளைக்கிழங்குல நல்லா பிடிச்சிக்கும். அந்த உருளைக்கிழங்குக்குள்ளே இந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கிருங்க. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் லைட்டாக மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து கொட்டியாக வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கோம். அந்த வெங்காயமும் மேலே வந்து நறுக்கி வச்சதை வந்து நம்ம மேலே வந்து அழகாக வந்து தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்மளுடைய பீஸா சீசனிங் இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம வந்து கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி இலை இருக்குல்லையா, அதையும் நம்ம வந்து மேலே கொஞ்சமாக வந்து இப்போ போட்டாச்சு. நம்ம இப்போ சூப்பராகவே கார்னிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு ஃபோர்க்கில் வச்சு அதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த மயோனி சாஸில் வந்து நம்ம தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாங்க. வந்து டேஸ்ட் வந்து அமேசிங் டேஸ்ட், ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.